அவருடைய ஒரு பெரிய சட்டாளமே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அவர் தான் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு நாம் அனைவரும் அணைப்பாய் போற்றி தடை தோங்கும் உயிர்களுக்கெல்லாம் துணைக்க கொடுவாய் போற்றி தூரத்தில் நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி தாயின் பறிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தடை தோங்கும் உயிர்களுக்கெல்லாம் துணைக்க கொடுப்பாய் போற்றி தூரத்தில் நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே அழகே வாழ்க ஞாயிரம் போற்றி போற்றி. அற்புதமான சூரியனை பற்றி கண்ணன் என்ற படத்தில் பாடிய கவியரசு கண்ணதாசனுடைய பாடல். கவியரசு கண்ணதாசன் என்பது ஒரு சுயம்பு. 54 வயது வரை வாழ்ந்து மறைந்த ஒரு மாமனிதரை ஒரு 54 வயதுக்குள்ளாக என்னவெல்லாம் சாதித்து விட முடியும் என்று நாம் இப்பொழுது நாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஏறத்தாழ 5000 பாடல்களுக்கு மேலாக ஏறத்தாழ 100கணக்கான நூல்களுக்கு மேலாக நமக்கு கொடுத்து ஒரு ஞான பெட்டகமாக நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மிக அற்புதமாக பாடினார். அவருடைய இன்னிசை அளவிற்கு நம்மால் போட்டி போட்டுக் கொண்டு பாட முடியாது என்றாலும் கூட கண்ணதாசனுடைய வாழ்க்கை அறியாத பல ஒரு ஞான தன்மை, அறியாத பல சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக என்னால் உணர முடியும். ரொம்ப ஆச்சரியமான உண்மை, அவர் வெள்ளிக்கிழமை பிறந்தார். நீங்க வானத்துல பார்த்தோம்னா பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமை பிறந்து சுக்கிரனுடைய காலகட்டம் பெற்ற சினிமா துறையில் நுழைந்து மிக உயர்ந்த புகழை அடைந்த ஒரு அற்புதமான மனிதராக நம் முன் திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் பிறக்கும் போது ஒரு சுயம்பு. அவர் பிறக்கும் அவருடைய இயற்பெயர் என்பது முத்தையா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முத்தையா என்பது பொதுவாக செட்டிநாடு வட்டாரங்களில் அதிகமாக வைக்கக்கூடிய பெயர். ஆனால் அவர் பின்னால் அவருடைய பெயரை கண்ணதாசன் என்ற பெயர் மாற்றிக்கொண்ட பிறகு முத்தையாவுக்கும் கண்ணதாசனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வித்தியாசம் இல்லை. முத்து என்றால் சந்திரனை குறிக்கும். சந்திரனுடைய நவரத்தினங்களில் ஒன்று முத்து. அந்த முத்துக்கு ஐயனாக விளங்குகின்ற அவர் யாரை சொல்வார்த்தால் கண்ணன். அந்த கண்ணனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கண்ணவர்தான். அந்த கண்ணனை தாசனாக கொண்டவர் கண்ணதாசன். அப்ப முத்துக்கு ஐயனாக பிறகு முத்தையா என்று பெயர் பெற்ற அந்த மாமனிதர் பின்னால் கண்ணதாசனாக மாறும்போது அது பெயருக்கும் அவருடைய இயற்பெயருக்கும் அவருடைய அழைப்பு பெயருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போனது. இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த கண்ணதாசன் என்று பெயர் வைக்கப்பட்ட அவருடைய முதல் பெயர் கண்ணன் என்ற எழுத்திலிருந்து துவங்கியது. அவருடைய முதல் சினிமா பாடல் கலங்காதிரு மனமே கலங்காதிரு மனமே என்று 1949 பாடல். முதல் பாடல் 1949 அவருடைய பாடல் 22 வயதில் அந்த பாடல் பாடுகிறார். 22 வயதில் பாடல் பாடி 54 வயதில் நிறைவு செய்கிறார். அந்த 54வது பாடல் 54வது வயதில் கடைசி பாடலாக அவர் பாடுகிறது கண்ணே கலைவானே என்ற பாடலை பாடுகிறார். ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஆனா என்ற மையத்தினுடைய முதல் இடத்தில் அவருடைய பெயர் அமைந்து அவருடைய முதல் இடத்தில் அவருடைய முதல் பாடல் அமைந்து அவருடைய அந்த முதல் மையத்தினுடைய அந்த முதல் இடத்திலேயே அவருடைய பாடல் நிறைவு பெறுகிறது என்றால் அவரை இயக்கியது என்பது இறை என்பது மிகச் சரியாக நமக்கு. தமிழ் என்பது சாதாரண மொழி அல்ல, அது இறை மொழி. என்பது 12 நமக்கு தெரியும்.
மெய்யெழுத்து என்பது 18. இந்த 12 என்று நாம் பார்க்கும்போது 12 ராசிகளை குறிக்கும். மெய்யெழுத்து 18 என்பது 1, 8, 2ஐ கூட்டினால் 9 கிரகங்களை சிந்திக்கலாம். 12 ராசிகள் 9 கிரகங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பதுதான் தமிழுடைய மகத்தான உண்மை. ஒட்டுமொத்த எழுத்தாக 246 எழுத்தை கூட்டி பார்த்தாலும் அங்கே 9 என்ற எண்கள் வரும். அந்த அடிப்படையில் கண்ணதாசனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் சுயமாக அவருடைய ஜாதகத்தை எடுத்துப்பார்கள். அவருடைய ஜாதகத்தையும் வல்லவருடைய ஜாதகத்தையும் வடலூர் மாநாட்டில், வடலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட மாநாட்டில் அவருடைய 2 ஜாதகத்தை எடுத்து நான் உரையாற்றிய ஞாபகம் இருக்கிறது. கண்ணதாசன் ஒரு சுயம்பு, கண்ணதாசன் ஒரு ஒளி பெட்டகம், கண்ணதாசன் என்பது ஞான குவியல், கண்ணதாசன் என்பது ஒரு காதல் களஞ்சியம், கண்ணதாசன் என்பது ஒரு காம ரசம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு மிக சரியாக உணர்ந்து செல்லும். அவன்தான் நம்மை குடிக்காத என்று சொல்ல முடியும், அவன்தான் பொய்யை பேசாத என்று சொல்ல முடியும். ஏனென்றால் கண்ணதாசன் வாழ்க்கையில் அனைத்து பரிணாமங்களையும் பெற்றார். கண்ணதாசனுடைய வாழ்க்கை ரொம்ப நேரம் கடந்து போயிருக்கு. கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் கூர்ந்து பார்த்தால் அவன் படிப்பாளி. அவனை போல சங்கத்தமிழ் படித்தவர் வேறு யாருமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பள்ளி படிப்பு என்பது 8வது தான். இடைநின்ற மாணவன், இடையிலேயே 8வதிலே இடைநின்ற மாணவன் கண்ணதாசன் பின்னால் புலவர் பட்டயம் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெறுகிறார். இதை அனைத்துமே அந்த புலவர் பட்டத்தை பெறும்போதுதான் இந்த சங்கத்தமிழ் நூல்களை எல்லாம் படிக்கிறான். இந்த சங்கத்தமிழ் நூல்களை எல்லாம் முற்றிலும் அவன் நமது மிக மிக எளிமையாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கண்ணதாசன் நமக்கு தருகிறார். கம்பர் ராமனையும் சீதையையும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு கண் முன்னால் கொண்டு வருகிறார். அந்த பாடலில் அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் என்ற ஒரு வார்த்தையோ அந்த சங்கத்தமிழாருடைய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடலை மிக அழகாக சொல்லுவோம். கண்ணதாசன் அப்படியே மிக அற்புதமான எளிமையான பாடலாக சொல்கிறான். உன்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாய், உன்னை நான் பார்க்கும் போது அன்னை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது ஒரு அற்புதமான பாடல். எப்பொழுதுமே ஆண்மகன் கவிஞர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்லும் போது கூட மாடத்தில் இருக்கிறாள் சீதை, கோசலை மைந்தன் ராமன் வருகிறான், மாடத்தில் இருந்து தலை குனிந்து ராமனை பார்க்கிறார். யார்? சீதை. எப்பொழுதுமே பெண்கள் தலை குனிந்தவாறு இருக்க வேண்டும். தலை குனிந்து இருக்கும் போது எப்படி ராமனை பார்க்க முடியும்? இங்கே காட்சி விரிவாக்கப்பட்டிருக்கிறது. மாடத்தில் இருக்கிறார் சீதை, வருகின்ற கோசலை மைந்தன் ராமனை தலை குனிந்தபடி ராமனை பார்க்கிறார். ஆடவர் இருக்க வேண்டும். ஆடவர் எப்பொழுதும் கம்பீரமாக நிமிர்ந்த நன்னடையில் இருக்க வேண்டும். ராமன் நிமிர்ந்த நன்னடையில் பார்க்கிறான், நேரடியாக பார்க்கிறான். மாடத்தில் இருக்கிற சீதை, மாடத்தில் இருக்கின்ற சீதையை பார்க்கிறான். அண்ணனும் நோக்கினார். அங்கே இருவரும் உயிரோடு ஒன்றாக கலந்தனர். இதை மிக அழகாக எளிய தமிழில் உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாய் என்று பாருங்க. கம்பர் சொல்ற அப்படியே சொல்றார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது உயரத்தை பார்க்கலாம். விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரையே பார்த்தால் என்ன நிலவெல்ல தேய்தா போகும். நம்ம கிராமத்துல அவரை சொல்லுவோம், ஏப்பா இந்த காரியத்தை செஞ்சா உனக்கு என்ன குறைஞ்சா போயிடுவ. இந்த வார்த்தையை மிக அழகாக நிலவென்ன தேய்தா போகும் என்றார். நிலவு என்றால் அவருடைய முகம் என்ற அடிப்படை. கண்ணதாசனுடைய வாழ்க்கையில இந்த சந்திரன் என்ற கிரகம் அப்படியே நான் பார்க்கிறேன். அவருடைய ஜாதகத்துல இந்த குரு என்ற ஒரு கிரகம் நம்ம பார்த்த எல்லாருக்கும் தெரியும். கோடி குருவினுடைய பார்வை கோடி புண்ணியம். குருவினுடைய பார்வை எல்லா விதமான அசுப தன்மைகளிலிருந்து தோஷங்களை
தான் அகற்றும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு சந்திரனோடு மிக அருகில் இருக்கிறார். அவருடைய பிறப்பிலே பிறக்கும் போதே சந்திரன் அருகில் இருக்கிறது. சந்திர யோகம் பேரு. தமிழ் என்றால் சந்திரன். அந்த சந்திரன் தான் பின்னால் கவிதையை வாரி 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 வழங்குகிறான் கண்ணதாசன். இதே மரணத்தை பார்க்கும் போது குருவினுடைய பார்வையில் சந்திரன் இருக்கும் போது அவருடைய மரணம் நிகழ்கிறது. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. அவருடைய மரணம் குரு சந்திரன் உச்சமாகக்கூடிய அந்த கண்ணன் பிறந்த அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் சந்திரன் இருக்கும் போது கண்ணதாசன் வருகிறார். அப்ப அவருடைய பிறப்பும் இறப்பும் மிக இயல்பாக ஒரு திட்டமிட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. 54 வயது நல்லா கவனிங்க. 9 அங்கே இருக்கிறது. 54 வயதுல 5000 பாடல்களுக்கு மேலாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞான பெட்டகம். கண்ணன் படத்துல போய் வந்தகன்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்ம சுத்தம். நீ செஞ்சவற்றை கடன் தீர்ப்பதற்காக நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அதை ஊழ்வினை வந்து முழுத்தும் என்று சிலப்பதிகாரத்தை இளம்பெருமையை சொன்னது போல வஞ்சகனாக நான் கண்ணன் வந்து உன்னுடைய கண்ணனுடைய உயிரை நான் பறித்திருக்கிறேன் என்ற வார்த்தையை மிக அழகாக மிக அற்புதமாக ஞான பெட்டகமாக ஒரு மகனாய் வளர்ந்திருந்து அற்புதமான பாடல் திருக்குறளில் இருக்கக்கூடிய வரிகள் இவை அனைத்தையும் அப்படியே ஒருங்கே சேர்த்து கண்ணதாசன் நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பார்க்கிறேன். இந்த 1000 கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயை போன்ற வார்த்தை இருக்கிறதா சூரிய வழிபாடு. அது தினசரி நம்ம வழிபடுவோம். இந்த வழிபாட்டை நீங்க தினசரி நாம் அந்த சூரியனை பார்த்து நாம பாட ஆரம்பித்து விட்டால் அது உடனடியாக நம் உடலில் சூரியனுடைய பண்புகளை தலைமை பண்புகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அப்ப இது மந்திர வார்த்தைகள் எதுக்கு போய் வேற எங்க மந்திரத்தை தேட வேண்டியதில்லை. கண்ணதாசனுடைய பாடல்களில் 1000 கரங்கள் நீட்டி அடைக்கின்ற தாயை பொறுத்து என்ற வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் பாட சூரியனுடைய பண்புகள் அவருக்கு கூடுகிறது. சூரியனுடைய பண்புகள் போல கூட இந்த ராகு கிரக இருக்கிறதனுடைய தன்மை நம்மிடத்திலிருந்து அகன்று போகும். மிக ஆச்சரியமான ஒரு உண்மை என்னவென்றால் தமிழ்நாட்டில் கண்ணதாசனுடைய உயிரை பறிக்க முடியாது. தமிழ்நாட்டில் கண்ணதாசனுடைய உயிரை பறிக்க முடியாது. காரணம் சந்திரன் வலிமையாக இருக்கிறார். சந்திரன் என்றால் கடகராசி என்றால் தமிழ்நாடு. தமிழகத்தில் கண்ணதாசனுடைய உயிரை பறிக்க முடியாது என்ற காரணத்திற்காக அமெரிக்காவுடைய சிகாகோ நகர அயல்நாட்டில் வைத்து கண்ணதாசனுடைய உயிரை பறித்திருக்கிறது. அயல்நாடு என்பது ராகு, அந்நியன் என்பது ராகு. அந்த ராகுவினுடைய திசையில் சனி புத்தியில் யாருடைய உயிர் மறைந்திருக்கிறது? கண்ணதாசனுடைய உயிர் மறைந்திருக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா செல்லாமல் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அந்த சந்திரன் கண்ணதாசனை அவர்கள் எளிதாக மறைத்து விட்டிருக்கிறார்கள். இந்த உண்மை நமக்கு பேருண்மையாக இருக்கிறது. கோள்கள் தான் நம்மை ஆளுகின்றன, கோள்களில் தான் நம்மை வழிநடத்துகின்றன, கோள்கள் தான் நம்மை செழுமைப்படுத்துகின்றன. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது, அந்த செயல்பாடுகள் தான் நல்வினைகளையும் ஊழ்வினைகளையும் செய்கின்றன. கலந்தாண்டு மனமே என்று துவங்கிய கண்ணதாசன் இங்க திருவிழாவிலே தப்பிக்கிறார். அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய அறிவுரைகளாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடல்களாக கொடுத்து போயிருக்கிறார். ஒரு அற்புதமான சம்பவம். கண்ணதாசன் நாட்டிகராக பிறந்தார். பகுத்தறிவாதம் பேசுகிறார். பின்னால் அவருடைய மெய்யறிவு இருக்கிறது அல்லவா, அந்த மெய்யறிவு அவர் இறைவனை சுட்டி காட்டுகிறது. நிறைய பகுத்தறிவு இறைவனை நாம் திட்டி இருக்கிறோம். இதற்கு ஒரு தாய் சுத்தம் தேட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் காஞ்சி பெரியவர் அழைக்கிறார். யார்? கண்ணதாசன். கண்ணதாசன் போய் காஞ்சி பெரியவர் பார்க்கிறார். காஞ்சி பெரியவர் அழைக்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசனை அழைத்து மதத்தை, உங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி
நம்முடைய மதத்தை பற்றி, நம்முடைய இறைவனை பற்றி, நம்முடைய சடங்குகளை பற்றி எல்லாம் நீ எழுத வேண்டும், நீ பேச வேண்டும், நீ கவலை வாசிக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறார். உடனடியாக செய்கிறேன் என்று அதற்கு பிறகு வெளிவந்த நூல்தான் அர்த்தமுள்ள இந்துமதம். அந்த அர்த்தமுள்ள இந்துமதம் நிறைவு பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை நிறைவு பெற்றுவிட்டது என்ற சூழலில் அவர் நம்மை விட்டு புரிந்திருக்கிறார். ஏராளமான மிக எளிய குறுகிய காலத்தில் ஒரு 3 நாட்களில் இந்த விழா திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தொடர்ந்து பாடல்களில், இன்னிசை பாடல்களில், ராகங்களில் கண்ணதாசனை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில், சினிமா பாடல்களை பாடுவதில் கையேற்றவர் அவருடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் இருக்கிறார்களோ அசுவனேச செல்வர். அப்படியே அவருடைய அருவி கூட அவர் ஒட்டுகிறது. பார்த்து பயந்துட்டோம். வரக்கூடாத இடத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு கேள்வி நமக்கு சுருதியும் வராது, சுருதியும் வராது. இப்படிப்பட்ட இடத்துல இன்னும் பார்க்க போனால் அடுத்து வரக்கூடிய டாக்டர் கனிமொழி அவர்கள் ஏடிசி வென்றார். இசைச்சாரல் அவர்களுடைய பாடல்களை கேட்ட நம்ம வசியம் மறந்துடுவோம். அந்த அடிப்படையில் நம்முடைய இத்தனை ஒரு மேதாவி தரப்பு இருக்கக்கூடியவர்கள், ஒரு கவிதைகளில் ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள், வரிகளில் அனுபவம் வாய்ந்தவர்கள், நிறைய ஒரு குறிப்பிட்டிருந்தேன், வரி ஞாபகம் பார்த்து படிக்கிறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இன்னும் சில காலங்களில் கண்ணதாசனுடைய வரிகளை உருவாக்கி கொண்டு இன்னும் அதிகமான ஞானத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சூட்சுமங்களை பற்றி நீங்க நம்மளுடைய மரணம் எப்படி நிகழும்னா உயிரை பறித்து கொண்டு போகும். பல மரணங்கள் நான் பார்த்திருக்கிறேன். இறைவர்கள் வந்து உயிரை பறித்து கொண்டு போகும். நம்ம விடமாட்டோம். நம் விடமாட்டோம் என்ற சூழலில் உயிரை பறித்து கொண்டு போவோம். ஆனால் கண்ணதாசனிடம் ராகு கையேறி உயிரை பெற்றுக் கொண்டு போவான். பெரிய ஆச்சரியம். கையேறி உருவினுடைய அருகாமையில் அவருடைய பிறப்பு நிகழ்ந்தது, உருவினுடைய பார்வையில் அவருடைய பாடல் நிகழ்ந்தது. ஆச்சரியம். குருபார்த்தா அவருடைய ஈஸியாக மரணம் நிகழாது. போது ராஜா, உனக்கு இன்னும் வேறு பணிகள் இருக்கிறது. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் நம்முடைய சிவநேச செல்வர். வீதி வரை ஒரு வீதி வரை மணி 4 வரை இது 3 இருங்க அனுபவம். இது 3 பார்ப்பது பட்டது. அவருடைய கற்பனை கனவு கடைசி அவர் வருகிறார். நம்முடைய நடுவரையா புரிந்து கொள்ளும் கடைசி வார்த்தை, கடைசி வரை யாரோ என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். கடைசி வரை என்பது யாரோ என்பது அவருக்கு கற்பனைக்கு எட்டாதது, கனவுக்கு எட்டாதது. அவர் பார்த்ததை பட்டதை அப்படியே நமக்கு கொட்டு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய நடுவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு விழா ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே நீங்கள் உண்மையை அப்படியே உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருவரும் அவருடைய பாடல்களில் வந்தவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள், மிகச்சிறந்த பாடகர்கள். ஆனால் நாங்கள் இருவரும் பட்டறிவு பெற்றவர்கள். நாங்க உண்மையை மட்டும்தான் பேசுவோம், உள்ளதை மட்டும்தான் பேசுவோம், கண்டதை மட்டும்தான் பேசுவோம், கண்ணதாசனை போல. எனவே கடைசி வரை யாரோ என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கண்ணதாசனுடைய கவலைகளுக்கு சிறப்புக்கு பெரிதது காரணம் அவர் பார்ப்பதும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இடம்பெறுகிறேன்.